ஏய் எடுறா. வேணா தானா நான் இடம்ண்ணா இது ஒரு லைப்ரரி இருந்த இடம்டா, இப்போ பூட்டி கிடக்கு. சரிண்ணா. ம் எனக்கு ஒரு ஆசைண்ணா. ஐஃபோன் வாங்குறதா? அது இல்லைண்ணா, நீ ஆர்டர் பண்ணணும், நான் யாரையாவது போட்டு தள்ளணும். எத்தனை நாள் தான் இந்த குணா சாகிட்டே வேலை செய்யுது. ஏய், குணானனை பற்றி தப்பாக பேசுன. ஐயோ தப்பாலாம் சொல்லண்ணா. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரோட்டில் நின்னானா இன்னைக்கு பைக்கில் போகிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அது குணானனால தான். அவருக்கு விசுவாசமாக இருக்கணும், அவர் சொல்கிறத செய்யணும், அவ்வளோதான். எனக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது. நீ அப்படி தான் இருக்கணும். சாப்பிடு. சரிண்ணா. வெளியில கேட் க்ளோஸ் பண்ணிட்டு மேட்ச் பார்க்க வேண்டியது தானே சிவா? சரி, மேட்ச் எப்படி போகுது? கோலி அவுட் ஆயிட்டான். ரோஹித் சர்மா நல்லா ஆடிட்டு இருக்கான். நான் எந்த சச்சின் தெண்டுல்கர் ரிட்டையர் ஆனதுலேருந்து கிரிக்கெட்டை பார்க்கறது இல்லை. என்ன ஆடுறானுங்க. சரி, எங்கே போயிட்டு வரீங்க? நானும் பாலும் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலான் இருக்கோம். அந்த விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஏன்? ஏன்னா இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே என்கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாம் காலியாக போச்சு. அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சு நீ அமெரிக்கா போகிறேன்னு சொன்னேன். அதுக்காக சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் அதோ உங்கள் அம்மா ஆஸ்பத்திரி செலவுக்கு சரியாக போச்சு. இப்போது அம்மா ஃபோட்டோவையும் வீடு கடந்தியும் இருக்கு. இப்போ எதுக்கு இதெல்லாம்? எதுக்குன்னா இப்போவும் அமெரிக்கா போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கே. ஏதோ என்னால் முடிச்சது. இந்த மாதிரிலாம் டியூஷன் சென்டர் ஆரம்பிங்கன்னா எப்போவோ ஆரம்பிச்சிருக்கணும். அப்போவே தேவராஜ் சார் கேட்டார்ல. கேட்டார். இந்த பணத்தை துரத்துக்கிட்டே போனோம்னா ஃபேமிலிக்கு டைம் கொடுக்க முடியாமல் போயிடுமோன்னு நினச்சேன். அப்பா, உங்களை மாதிரி லட்சக்கணக்கான மிடில் கிளாஸ் அப்பாக்கள் இப்படி தான் பிள்ளைங்களோட ஆசையை நிறைவேற்ற முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்காக நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். சரி. பெரியவர் ஒருத்தர் ட்ராப் பண்ணேன், சேஞ்ச் எடுத்துகிட்டு உள்ளே போனார். நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன் சார். அப்படியா? ஆமாம் சார். ஒரு நிமிஷம். சரி சார். அப்பா, ஆட்டோவில் வந்தீங்க? என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? ஆட்டோ டிரைவர் வெளியே நிற்க வச்சு நீங்கள் பாட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க. பாவம் வந்தாலும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டேய் சிவா, இந்த இதை காணோம் பாத்தியா? எதை? இது 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 வாட்சா? வாட்ச். என்னப்பா வாட்ச்னு சொல்ல தெரியாதா? என்னாச்சு உங்களுக்கு? இல்லை, அம்மா கொடுத்த கிஃப்ட்டு காணோம். நீ எடுத்தியா? நான் எதுக்கு உங்களோட வாட்ச் எடுக்க போகிறேன்? வாட்ச் தோசை மாவுல போட்டு வச்சிருக்கீங்க. அப்பா, அப்பா, ஆல் ரைட். இப்போ நான் உங்களுக்கு 3 வார்த்தைகள் சொல்லுவேன், கவனமாக கேளுங்க. ஆரஞ்சு,
ஆரஞ்ச், ட்ரெயின், ட்ரெயின், பாட்டில். பாட்டில். சொல்லுங்க. ஆரஞ்ச், ட்ரெயின், பாட்டில். இன்னைக்கு என்ன டேட்? 7th, 18th. மாதம்? டாக்டர், எதுக்கு இதெல்லாம்? இப்போ நீங்கள் முதல்ல ஆன்சர் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். இப்போது வாட்டர் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. WATER, வாட்டர். அதை அப்படியே ரிவர்ஸில் சொல்லுங்க. ஆர் டிப் டிஆர் RE. ஓகே ஓகே. இப்போ நான் முதல்ல சொன்ன 3 வார்த்தைகள் அதை சொல்லுங்க. முதல் வார்த்தை ஒரு ஃப்ரூட். ஆரஞ்ச். குட். அப்புறம் ஆரஞ்ச், 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 ஆரஞ்ச். எனக்கு என்ன டாக்டர்? மிஸ்டர் கோவிந்த், உங்களுக்கு வந்திருக்கிறது அல்சைமர் டிசீஸ், பிகினிங் ஸ்டேஜ். அதாவது மூளையில் உள்ள ஞாபகங்கள் படிப்படியாக அழிஞ்சிடும். இது பிகினிங் ஸ்டேஜ். முதல்ல இவருக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் இவருக்கு மெதுவாக எல்லா நினைவுகளும் போயிடும். அடுத்தடுத்த ஸ்டேஜில் இவருக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. இதில் வந்து கேர் ரொம்ப முக்கியம். ஆஸ் அ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். வேறு ஏதாவது க்யூர் இருக்கா? பெர்மனன்ட் க்யூர் அப்படின்னு இது வரைக்கும் ஒன்றும் கண்டுபிடிக்கல. பட் we can slow down the process with the help of medicines. That's all we can do. இவருக்கு மெமரிஸ் போகும்போது இவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரும். இவரை தனியாக எங்கேயும் அனுப்பக்கூடாது. ஏன்னா இவருக்கு நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி இவரை நீங்கள் பார்த்துக்கணும். இதில் வந்து உங்கள் ரோல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்க யாரு? பாலு. பாலுடா. பாலு. பயந்துட்டியா? ச்சீ, போடா. Useless fellow. கொஞ்ச நாள் இப்படி கேட்டாலும் கேட்பேன்டா. டேய், என்னடா இது? ச்சே, என்ன அடிக்கடி வந்து பார்ப்பேன்ல. கண்டிப்பாடா. எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் வா, போதும். அப்போ டோன்ட் வரி சிவா, I'll be all right. வரேன்டா. அப்புறம் ஒரு விஷயம், நீ அடுத்த தடவை வரும்போது நான் உன்னை மறந்துட்டா அப்பாவை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. போலாம். தைரியமா இரு சிவா. தெருவா தேடி அழைச்சிட்டாங்க. ஏன் அழைச்சதால தான் இதெல்லாம் நடந்துச்சு நினைக்க போகுது. இல்லை, கில்லிங் மை செல்ஃப். சிவா, இப்போ நீ சொன்ன இதே வார்த்தைகளை அவன் ஒரு தடவை சொல்லி புலம்பி அழுதான் தெரியுமா? அப்போது உனக்கு ஒரு 3.5 வயசு இருக்கும். எல்லாருமா பீச்சுக்கு போயிருந்தோம். நல்ல கூட்டம். உன்னை காணும். பதறி போய் தேடணும். நீ கிடைக்க 1 மணி நேரம் ஆச்சு. அந்த 1 hour அவன் பட்ட அவஸ்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்போ புலம்பி அழுது நீ சொன்ன இதே வார்த்தைகளை சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு எங்க போனாலும் உன்னை தோள்ல தூக்கிட்டு தான் போவான் தெரியுமா? ஹலோ, ஏதாவது தகவல் கிடைச்சதா? இது வரைக்கும் இல்லை. சிவா, நாம உடனே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஓகே.
என்னண்ணா நீ நம்பர் பிளேட்டை மாற்று, நான் இந்த வந்துடுறேன். மறுபடியுமா? சொல்கிறத செய்டா. எல்லாம் ஓகே. இன்னும் அரை மணி நேரத்தில் போயிடுவோம். ஜாக்கிரதை ரங்கா. இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிறேன். முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ம். ஹலோ மாது, டேய், என்னடா இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்க? என்னடா பண்ற? அது உங்ககிட்ட சொன்னா தப்பாயிடும். சாப்பிட்டியாடா செல்லம்? நடுராத்திரி கேட்க வேண்டிய கேள்வியாடா இது? லூசாடா நீ? கோச்சிக்கிற பாத்தியா? சரி சொல்லு. என்கிட்ட ஐஃபோன் கேட்டல்ல? ம். ஹலோ. சே, இவனுங்க நெட்வொர்க்கு விளம்பரத்தில் மட்டும் தான் வேலை. டேய். அம்மா, அந்த சனியன்ட்ட பேசாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். உன் மூஞ்சிக்கு லவ் வேறையா? இங்கே பார், வேலை முடிகிற வரைக்கும் ஃபோனை தொடக்கூடாது. தொட்ட உன்னையும் சேர்த்து போச்சிருவேன். நான் மண்ணில் புதைச்சாலும் என் மனசில் புதைச்ச அடி செருப்பால. வா, கதை முடு. வா. அவர் ஃப்ரெண்டுக்கு மட்டும் சேர்த்து வைப்பாரு, எனக்குலாம் விட்டுருவாரு. யாரா நீ? என்ன பண்ண? ஒன்றுமில்லைங்கய்யா, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண, அதுக்கு போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கய்யா. ஆர்கானிக் ஃபார்மிங்கா? கஷ்டப்பட்டு இயற்கை உரம்லாம் போட்டு கொஞ்சோண்டு கஞ்சா செடி வளர்த்தேன் சார். அதுக்கு போய் தள்ளிக்கிட்டு வந்துட்டானே சார். என்ன மாதிரி விவசாயி பாதுகாப்பே இல்லை சார். அடி செருப்பால தொலைச்சு ராஸ்கல். சொல்லுங்க சார், மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யோ, டீல சக்கரை கம்மியா போட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அறிவில்ல? என்ன சொன்னீங்க? மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓ, பேர் சொல்லுங்க. கோவிந்தராஜன், வயசு 60. பார்த்தா அப்படி தெரியலையே சார். நான் மிஸ்ஸிங் பர்சனோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சார். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. சிவா. சிவா. சார், இவரோட அப்பா மதியம் 3 மணிக்கு ஈசிஆர் ரோட்டில் இருக்க கேஸ் சென்டர்லேருந்து காணாமல் போயிட்டாரு. பேர் என்ன சொன்னீங்க? சிவா. ஹலோ, காணாம போனவரோட பேரை சொல்லுங்க. அதானே இப்போ சொன்னேன், கோவிந்தராஜன், வயசு 60ன்னு. ஓ, கோவப்படுறீங்களா? அதுவும் ஸ்டேஷன்ல வந்து உங்க அப்பா பேர் 2 தடவை சொல்றதுக்கே உங்களுக்கு பிடிக்கல? காணாம போயிட்டாரா, வீட்டை விட்டு கோஸ்ட் போயிட்டாரா? அவரோட அல்சைமர் பேஷண்ட். இந்த ஞாபக மருந்தி மாதிரி. கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு மதியத்துலேருந்து அவரை காணும். எங்க போனாரு தெரியுமா? ஏன் சார், அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா நாங்களே கூட்டிட்டு வர மாட்டோமா? போட்டோ ஏதாவது இருக்கா? உங்க கான்டாக்ட் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதில் எழுதி சைன் பண்ணுங்க. வீட்டில் கோபுற மாதிரி வெளியிலலாம் கோபப்படக்கூடாது உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிக் கொடுங்க. சார், நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. நான் கேஸ் சென்டரில் இருக்க டாக்டர். சாரி சார், அவர் அப்பா காணாமல் போன டென்ஷனில் பேசிட்டாரு. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். எங்களுக்குலாம் டென்ஷனா? இன்னைக்கு ஏதோ போராட்டம் அது இதுன்னு காலையில் போயிட்டு இப்போ தான் உள்ள வரேன். நம்ம ஊர் வெயிலில் 4 ஃபுல்லாக நின்று பாருங்க, அப்போ தெரியும். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அப்பாவுக்கானா அம்மாவுக்கானா எம்எல்ஏ காணான்னு எத்தனை கேஸ் டீல் பண்ணுறேன்னு தெரியுமா? ஓகே, நான் கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடிக்கடி நீங்கள் ஹாஸ்பிட்டல், மார்ச்சுவரி இது மாதிரி வர வேண்டியிருக்கும். ஏதாவது தகவல் கிடைச்சா ஃபோன் பண்ணுறேன். தேங்க்யூ சார். டாக்டர். என் பேர் அர்ச்சனா. ஓகே, ஐம் சாரி அர்ச்சனா. எதுக்கு? மதியம் உங்களை ரொம்ப திட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. சிவா, ரொம்ப கோவப்படுறீங்க. இது கோவப்படுற டைம் இல்லை. உங்கள் அப்பா எனக்கு ஒரு கதை சொல்வார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும். தெரியும். கருப்பு நாய் வெள்ளை நாய் அதானே? பல தடவை சொல்லியிருக்காரு. ஏண்டா அறிவு கிட்டவனே, எத்தனை தடவை சொல்கிறேன் அவளை பற்றி. இன்னும் ஏண்டா அலையிற? வெள்ளத்தோல்னா நான் இந்த நாட்டில் நிறத்தை வச்ச என்ன ஜாதின்னு சொல்கிறானுங்கண்ணா. அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணி என் தலைமுறையே மாற்ற போகிறேன். கருமண்டா. சினிமாவில் கூட பாருண்ணா, போன வாரம் ஒரு பேய் படத்துக்கு போனேன். நல்லா வெள்ளை வெள்ளையன்னு ஹீரோயின். செத்ததுக்கப்புறம் பேயா வரா, அப்போ கருப்பாக இருக்கா. அதே பண்ணா தேவதனா வெள்ளை, பேய்னா கருப்பு. இவனுங்க பார்த்தானுங்களா? அப்படி இல்லைடா. வெள்ளையாக இருந்தால் இருக்கும்போது பேய், கருப்பாக இருந்தால் செத்ததுக்கப்புறம் பேய், அவ்வளோதான். சூப்பர்ண்ணா, இது தெரியாம போச்சு.
கண்ணா பின்னா பேய் படம் எடுத்து பேயே கேவலப்படுத்திட்டானுங்க. இனிமே பேயே நேரில் வந்தாலும் எவனும் பயப்பட போறது இல்ல. குழந்தைங்க கூட கார்ட்டூன் பார்க்கறதுக்கு பதிலாக பேய் படம் பார்த்து சிரிக்குது. எனக்கு தண்ணி வேணும். சார் என்னாச்சுன்னு தெரியல. தம்பி ஆக்சிடென்ட் பா, டிரைவர் செத்துட்டான்னு நினைக்கிறேன். அண்ணா எங்க வண்டி தான் நான் பார்த்துக்கிறேன். உள்ள யாராவது இருக்காங்களா? அதெல்லாம் யாரும் இல்ல. என்னப்பா கதவு இப்படி ஆடுது, யாரும் இல்லையே. அண்ணா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு சிவா. அம்மாவுக்கு உடம்பு முடியல. அம்மாவா? எங்க? வலிக்குதுடா. நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். அண்ணா டேய் யாரா இவனுங்க? அது வந்து பாடி எங்கடா? வண்டியில ஏத்ததுக்குள்ள வேற வண்டி வந்துச்சு. என்ன காரியம் பண்ணிருக்க? வண்டி திருப்படா. ஏதாவது சொதப்புன குணான்னு தெரிஞ்சா நம்மளை கொண்டு சாம்பல் கூட மிஞ்சாம பண்ணிடுவார். டேய் அவங்க ஃபோன்லாம் எடுத்து வை, இந்த வரேன். இவ்வளோ சின்ன வேலையை இப்படி சொதப்பிட்டியே சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது. புரியாம பேசாத. இந்நேரம் போலீஸ் எல்லா ரோடையும் ரவுண்ட் அப் பண்ணிருப்பாங்க. நீ முதல்ல ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி ஒதுங்கிக்க. சரி சார். உன் ஃபோன் எங்க? ஃபோன் இல்லையா? யோ யாரியா நீ? எங்க இருந்தியா வந்த? அந்த ரெண்டு பேர்த்த என்ன பண்றது? நீ முதல்ல ஒரு இடத்த பிடி, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரையும் தீர்த்துடு. மற்றதெல்லாம் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம். சரி சார். ஐயோ ஐயோ ஜானகி, ஜானு, நான் எப்படி இங்கே வந்தேன்? எல்லாமே ஒரே கனவு மாதிரி இருக்குடி. மறுபடியும் உன்னை பார்ப்ப நான் பயந்தே போயிட்டேன். நேற்று 2 கொலகார பசங்க மாற்றி மாற்றி மண்டையிலே அடிச்சாங்க. மயங்கி விழுந்துட்டேன். அதில் ஒருத்தன் கத்திலேயே என்ன குத்துற மாதிரி கனவு வந்ததுரி. இன்னொரு தோசை வேணும்.
சாம்பார் நல்லா இருக்கு. உங்க பொண்ணு பண்ணதா? சிவா பிஸி, சண்டே வந்துடுவான். அவன் பார்த்து ஓகே பண்ண பேசி முடிச்சிடலாம். ஹலோ, என்ன பேசுறீங்க? ஷீ இஸ் மை ஒய்ஃப். என்னடி நடக்குதுங்க? இவனுங்களுக்கு இங்கே தான் இருக்காங்களா? சொந்தக்காரங்க மாதிரி தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்க. என்ன கேக்குறீங்களா? நேற்று ராத்திரி 2 மணிக்கு உங்க நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன். எவனோ ஒருத்த ஃபோன் எடுத்து உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஆபத்து ஒன்றும் இல்லை, அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொன்னான். நானும் சொன்னேன். என்னங்க என்னங்காச்சு இருக்கு? லாக் பண்ணிடு சிவா. பெட்ரூம் எது? ரூம் எங்க? அங்க என்னங்காச்சு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு ரவுடிங்கன்னு. போன குடு. உள்ள போய் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, சத்தம் வரக்கூடாது. ஏதாவது புத்திசாலித்தனமா பண்ணணும்னு நினைச்சா மொத்த குடும்பத்தையும். ஏய், அந்த ஆள் போனாங்கடா. தானா உன் ஃபோன் எடு. எடுறா. நான் யாருக்கு நான் ஃபோன் பண்ண தரேன்? அப்புறம் எதுக்கு ஃபோனு? எடு. போ, பெருசு என்ன பண்ணுது பாரு, போ. கண்ட இடத்துல குடிச்சிட்டு வந்து நடு வீட்டுல வந்து வாந்தி எடுப்பீங்க. நானும் தலையெழுத்தேன்னு வாரி கொட்டுவேன். இப்படி கொலைக்காரங்களா கூட்டிட்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அதான் தோசை சுட்டு கொடுக்குறல. இதோ பாருங்க. நான் எங்கடி கூட்டிட்டு வந்தேன்? ஜானு, இதை பாரு, அழாத. நான் எப்படியாவது பேசி அவங்களை அமுச்சு வச்சிடறேன். அவனுங்க அப்படியும் போலன்னா நீ வழக்கமா மத்தியானம் வைக்கிற சாம்பாரை வையே, சாப்பிட்டுட்டு ஒரே அடியா போயிடுவானு. சார், ஒரு நிமிஷம். என் பேர் ராஜப்பா. இது என் ஒய்ஃப் ஜானகி. நான் இங்கே பக்கத்தில் இருக்க சுகர் ஃபேக்ட்ரியில் தான் பர்ச்சேஸ் மேனேஜராக வேலை பார்க்குறேன். நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். இந்த வீடு கட்ட கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி லோயர் மிடில் கிளாஸாக ஆகிட்டேன் சார். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நம்ம பிஎம் 8 மணிக்கு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணப்போ 8:30 மணி மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் சார். என்கிட்ட இருந்ததே 2 100 ரூபா நோட்டு தான். சார், இது ஃபேமிலி இருக்கிற இடம், வேறு ஆம்பளைங்க இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க. போலீஸ், சிபிஐ இப்படி யார் கேட்டாலும் மண்டையில் அடிப்பட்டதில் எல்லாமே மறந்துடுச்சுன்னு சொல்லிடுறேன். தண்ணி. யோ, நீ தண்ணி கேட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. இல்லாட்டி நேரம் அந்த பாடியை பொதிச்சு எங்கேயாவது. எனக்கு என்ன பாடிக்கிட்டலாம் பேசிக்கிறாங்க. வேற ஏண்டி இப்போ குறுக்கிட்டு சொல்றேன்? பயமா ஏய், இருக்கு. வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். சிவா, அம்மாவுக்கு ஆப்பிள் கட் பண்ணுப்பா. யோ, எந்திரி. நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்ன கிண்டல் பண்றியா? உன்னை கழுத்து அடுத்து போட்டு. எனக்கு மறுபடியும் கீழே வந்துட்டியா சிவா? பரவாயில்ல, கீழே விழாம சைக்கிள் ஓட்ட கத்துக்க முடியாது. அவரு தாத்தா, இவரு மாமா. அவரு அது என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்கலடா. சிவா, இது ஓகேவா பாருங்களேன். கேஷ் ரிவார்ட் மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா? குட் ஐடியா. இதில் கேஷ் ரிவார்ட்னு ஒரு லைன் ஆட் பண்ணி இமீடியட்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே. இவ்வளோ பெரிய ஊரில் எப்படி போய் அப்பா கண்டுபிடிக்கிறது? சிவா, வேறு வழி இல்லை. கண்டிப்பாக கிடச்சிடுவாருன்ற நம்பிக்கையில் தான் தேடணும். டாக்டர், ஜானுக்கு எப்போ சரியாகும்? இன்னும் 1 வீக்கில் சரியாயிடும். நெக்ஸ்ட் மந்த் we are planning to go to காஷ்மீர். ஜானுக்கு 50th பர்த்டே. ஓ, அதுக்குள்ளே சரியாயிடும். டோன்ட் வரி. தேங்க்ஸ். சே தேங்க்யூ. பாய். பாய். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அல்சைமரா? நோ, மரியாக்கு மட்டும்தான் அல்சைமர். அந்த வீல் சேரில் இருக்கிறது அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது. அவர் பேர் ராமு. இங்கே இருக்க இன்னொரு பேஷண்ட் கூட ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் ஜானி. Imagine how I felt when it all started. என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? மரியாக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஜானியை ஞாபகம் இல்லை. என்ன காரணத்தினாலும் தெரியல, ராமு தான் அவங்க ஹஸ்பண்டை நினச்சிட்டு இருக்காங்க.
அவர் முன்னாடியே அப்படிதான் இருப்பாங்க. But I good. ஜானி இஸ் a great man. மரியாக்கு ஜானி யாருன்னே தெரியாது. இருந்தாலும் அவங்க கூட டெய்லி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அது ரொம்ப முக்கியம் சிவா. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் இன்னும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். சிவா, நீங்கள் அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டது தப்பு இல்லை. அதோட உங்கள் கடமை முடிஞ்சதுன்னு நினச்சிங்கல்ல, அதான் தப்பு. உண்மைதான் அர்ச்சனா. கேர் சென்டரில் எவ்வளோ வசதி இருந்தாலும் உறவுகளோட அன்பு தான் முக்கியம். இப்போ தான் புரியுது. மரியா இப்போ பர்த்டேனும் போது தான் ஞாபகம் வருது. லாஸ்ட் இயர் அப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கூட உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்களா? பிஸியாக இருந்திருப்பீங்க. சிட்டிக்குள்ளேயே சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்கலான்னு சொன்னேன். இண்டிபெண்ட் வீடு தான் வேணும்னு அடம் பிடிச்சு. இந்த இடத்த வைத்தவன் பக்கத்தில் ஸ்கூல் வருது மால் வருதுன்னு சொல்லிட்டு போனவன் அப்புறம் அவன் வரவே இல்லை. வீட்டுக்கு வர பால்காரன் பேப்பர்காரன் எல்லாருக்கும் நான் தான் பெட்ரோலுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ பாரு, கொலகாரணங்கள்லாம் போர் அடிச்சா வந்து தங்குற கெஸ்ட் ஹவுஸாக மாறிப்போச்சு. என்னோட ஒரே பயம் என்னன்னா, இவனுங்க போய் இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ராஜஸ்தான்லாம் இங்கே வந்து தங்கிட்டாங்கன்னா, ஐயோ இண்டிபெண்ட் ஹவுஸ்ன்னு தான் பேர். பட் வேர் இஸ் த இண்டிபெண்டன்ஸ்? என்னங்க, பணம் நகை ஏதாவது கொடுத்தா போயிடுவாங்களா? இவனுங்க அந்த மாதிரி ஆளா தெரியல. உன்னோட சாம்பாரே வேலை செய்யலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? நீ ரொம்ப எதிர்பார்க்குற. தாத்தா, இந்த அவுட்லைனை தாண்டி வரக்கூடாது தாத்தா. தாத்தா, இதை பார்க்க குதிரை மாதிரியே தெரில தாத்தா. ஆஹா, ஏய், அவர் பாட்டுன்னு பெண் அடிட்டோம். நம்ம பரமபதம் விளையாடலாமா? சோழி காணாம போயிடுச்சு. இது ஒரு மேட்ரா? அதுக்கு நான் ஒரு வை பண்ணுறேன். இதோ வரேன். காணாமல் போன அதிகாரி சபாபதி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. சென்னை புறநகர் பகுதியில் ஒரு தனிமையான இடத்தில் ஒரு டெம்போ வேனுக்குள் அவர் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறையினர் எங்க இருக்காருங்க? பத்திரமான இடத்துல தானே இருக்கேன். பிரச்சனை கொஞ்சம் அடங்குற வரைக்கும் அங்கேயே இரு. சரி. அந்த 2 பேரும் என்ன பண்ண? நான் பண்ணிடுறேன், சரியான டைம் பார்த்து பண்ணிடுறேன். என்ன தாலியா கட்ட போற? நான் உன்னை நம்புறதுக்கு என்ன எங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க தெரியுமா? நீ இங்க பிரச்சனை பெருசாகிட்டு போயிட்டே இருக்கு. டிவி நியூஸ்லாம் காட்டிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் பேசிட்டு இருக்க நீ. அப்படிலாம் இல்லைண்ணே, 2 பேருமே இதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க. ரங்கா, இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல எந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லு, நான் வேற ஆள் அனுப்புறேன். அண்ணே இல்லைண்ணே, நானே பண்ணிடுறேன். முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. சரி. ஹலோ சார், திருவண்ணாமலை ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள். மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களே? ஆமாம். நீங்கள் கொடுத்த ஃபோட்டோவில் இருந்த மாதிரி ஜாடியில் ஒரு பெரிய ஒரு பாடி கிடச்சிருக்கு. கொஞ்சம் மார்ச்சி வரைக்கும் வந்து அடையாளம் காட்ட முடியுமா? சரியா போச்சுண்ணா. இதெல்லாம் சில்றனா? என்னடா இது? என்னோட டிஷர்ட் போட்டிருக்கான். இல்ல, அக்கா அக்கான்னு பாசமா கூப்பிட்டு கேட்டான், அதான் கொடுத்தேன். அக்கா, மதியானம் சாப்பாடுனாக்கா? பருத்தி கொட்டையும் புண்ணாக்குண்டா. அக்கா, மாமா நல்லா காமெடி பண்றாருக்கா. கருமண்டா. ஆனா ஒண்ணுடி,
உங்க அப்பா மட்டும் ஒரு பிள்ளையை பத்திருந்தான்னு வச்சுக்கோ, அவன் இவன மாதிரி தான் இருந்திருப்பான். மூஞ்சி அதையும் பாரு, தீப்பிடிச்ச குடிசை மாதிரி. சத்தமானம் ஏய், சிவா வலிக்குதா? இது பாரு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்ல ஒரு டேப்லெட் கொடுக்குறேன். இனிமே சைக்கிள் கற்றுக்கும் போது அப்பா கூடவே இருக்க, சரியா? நான் இந்த ஆளு மென்டலா இல்லை நடிக்கிறானா? எல்லாத்தையும் மறந்துட்டாரா? எங்கேயோ மிஸ் ஆகி நம்ம கூட வந்து சேர்ந்துட்டார். நானும் அதே தான் நினைக்கிறேன். இப்போ இவர் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு மறந்துதாருன்னு வையே, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவானுங்க. ஆனால் கடன் கொடுத்துட்டு மறந்துருந்தாருன்னா ஒரு பைய தேட மாட்டான். காட்டுங்கண்ணா. ஏய் விடுறா, போதுண்டா. நான் கொஞ்சம் தானே முடிஞ்சிச்சுண்ணா. ஏய் ஏய் யாருன்னு பாரு. போலீஸ்ண்ணா. போலீஸா? இல்லை சார், எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதை என்கொயரி பண்ண தான் இந்த பக்கம் வந்திருக்கேன். நான் பார்த்துக்கேன் சார். குணா சார் சொன்ன மாதிரி எல்லாரையும் கொடுத்துட்டு பின்வாசல் எஸ்கேப் போயிடலாண்ணா. யோசிக்காதீங்கண்ணா. ஓகே சார், நான் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் கதவு திறக்க? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், பாத்ரூமில் இருந்தேன். என்ன சார் ப்ராப்ளம்? முந்தானேத்து ராத்திரி உன் ஒய்ஃப் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உன்னா காரணம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. திரும்ப கால் பண்ணால் மொபைல் சுவிச் ஆஃப். இப்போ இந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்தேன், அதான் செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். வீட்டில் யாரும் இல்லை? ஒய்ஃபு பையனை ஸ்கூலில் விட்டு அப்படியே ஷாப்பிங் போயிருக்கா சார். சார் அன்றைக்கி ஃப்ரெண்டு வீட்டில் சின்ன பார்ட்டி, அதான் ஃபோன் பண்ணும்போது எடுக்க முடியும். யோ அறிவியல் உனக்கு? இந்த மாதிரி அல்ப மேட்டர்லாம் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? எங்களுக்கு வேறு வேலையே இல்லை நினச்சியா? உங்கள் புருஷ மன்னர் பிரச்சனை எதுக்கு எங்ககிட்ட கொண்டு வரீங்க? சார் சார் ஆமாம், வீட்டில் வேறு யாருமே இல்லைன்னு சொன்னால் அங்கே என்ன சத்தம்? அது OLXல வாங்க பழைய ஃபேன் சார், அப்பப்போ சத்தம் போடும் சார். சார் சிவா 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 வாங்க. நான் தான் ஃபோன் பண்ணேன். தெலுங்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஆம்புலன்ஸ் வந்துடுச்சா? யார் நீங்கள்? மாமனார் சார். புத்தி சரியில்லை, அதான் பொண்டாட்டி வெளியே போகும்போதெல்லாம் உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிடுவா. மாமா வாங்க உட்காருங்க, வாங்க மாமா. யோ, இப்படி ஒரு வயசானவரை உள்ள வச்சு போட்டுறது தப்புன்னு தெரியாது உனக்கு? எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியலைங்க, அதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். இவர் அப்படியே விட்டா அவர் பாட்டும் கதவை திறந்து எங்கேயாவது வெளியே போயிடுவார் சார். சாரி சார். சார் இங்கே எந்த தப்பு தண்டவும் நடக்கலை சார், நான் ரொம்ப நல்லவன். இங்கே பாருங்கள், அரவிந்த் சாமி ஃபோட்டோ தவிர மீது எல்லா சாமி ஃபோட்டோவும் இருக்குது. பொண்டாட்டி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா, அவ்வளோதான் சார். உங்களை சொல்லி தப்பு இல்லையா? வர போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும்னு ஒரு விவசாயெல்லாம் போயிடுச்சு. போன வாரம் ஒருத்தன் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டான்னு ஃபுல்லாக குடிச்சிட்டு செல்ஃபோன் டவர் மேலே ஏறி நிற்கிறான், ஜட்டியோட. லூசு. ஜட்டி லூசுனா கைண்ட் இருக்குமே சார். யோ, நான் அவனை சொன்னையா, அவனை கீழே இருக்கவே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. ஓ இந்த பாரு, உன் ஒய்ஃபுக்கு தான் தெரியல, அட்லீஸ்ட் நீயாவது உன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட இருக்க வரத்துக்கு லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? சார் உங்களுக்கு தெரியாதது இல்லை, பொதுவாகவே புருஷங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி பொண்டாட்டிங்களுக்கு அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது இல்லை சார். இப்போது பொண்டாட்டிங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கோம், அந்த பக்கம் இவளுங்களுக்கு இருக்கிறது இல்லை சார். சரி சரி. இந்த ஏரியாவில் முதல் நாள் நைட் ஒரு மர்டர் நடந்திருக்கு. நீ சந்தேகப்படுற மாதிரி யாரை பார்த்தாலும் உடனே ஸ்டேஷன் சார். சார் சத்தியமாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். யோ, உடனே ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி சொன்னேன். ஓ சாரி சார். சாரி சார். I have traveled all over the world. I have stayed in all the 5-star hotels. But இந்த ஹோட்டலில் மட்டும்தான் ஸ்விம்மிங் பூல் கிடையாது. மிஸ்டர் கிருஷ்ணன், இது ஹோட்டல் இல்லை, கேர் சென்டர். இங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் எதுவுமே இல்லை. வாட் யூ மீன்? டு யூ திங்க் ஐ எம் an idiot? I will go to consumer court. எல்லாம் ஏமாத்துறாங்க நம்மள. என்ன நினச்சாங்க?
இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு, நம்ம 2 பேரையும் உடனே வர சொன்னார். என்ன விஷயம்? ஜானி மரியா ஜானி ப்ளீஸ் டாக்டர் வெர் இஸ் மை Maria. ஜானி Johnny is not well. So he's resting. எனக்கு பார்க்கணும் ஜானி பார்க்கணும். I want to talk to him please. I want to meet Johnny. Doctor please. Maria, please. Maria, you can talk to him. No. Maria, This is not Maria, my please Johnny. calm down. I am Johnny. Maria, Don't what are you doing? touch, don't, Maria, please don't touch. Maria. Maria, don't. No, you Don't go do away. this. No, I want Maria. my Johnny. Please go. You go. You Please. go. You go. Maria, I don't want listen to me. my Johnny. Calm down. Please, I want my Johnny. Please. I want my Johnny. I say, madam. Maria. He's not my Johnny. Maria, what are you doing? I want my Johnny. See, I want my listen to me, Johnny. 1 minute. I want my Shiva, Johnny. Shiva, I'm coming Give me back. my Johnny. I want my Johnny. ஹலோ சார், ஐம் சிவா, மிஸ்டர் கோவிந்தராஜோட பையன். ஓ ஹலோ அப்பாவை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இன்னும் இல்லை சார், தீவிரமாக தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கிடைச்சிருவார். ஐ வில் ஆல்சோ ப்ரே ஃபார் ஹிம். தேங்க்யூ சார். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ம் இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் படித்த அளவுக்கு மனுஷங்களை படிக்கல. ஆனால் உங்களை மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது தான் வாழ்க்கை மேலே நம்பிக்கை வருது. அன்பு எதையும் எதிர்பார்க்காதுன்னு உங்களை பார்த்து தான் சார் கற்றுக்கிறேன். இது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சிவா. அவ தான் எல்லாத்தையும் மறந்துட்டா. நான் எதையும் மறக்கலையே. ம்